சரிகமபா சீனியர் சீசன் 6ல சூப்பர் சிங்கர் சரண் ராஜா ஒரு கண்டஸ்டண்டா கலந்துக்க போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு அவர் தரப்புல சில விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகா டைட்டில் வின் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததா ஒரு 2 மாசம் கேப் விட்டுட்டாங்க. இந்த 2 மாசத்துல சரிகமபா சீனியர் 6க்கான ஆடிஷன் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஆடிஷன்ஸ்ல பல ஊர்களுக்கு போயிட்டு நடுவர்கள் நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சூஸ் பண்ணி சரிகமபா மேடைக்கே கொண்டு வர போறாங்க. சீனியர்ஸ் அப்படிங்கிறதால வரக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. காம்படிஷனும் ரொம்ப டஃப்பா இருக்கும். லிட்டில் சாம்ப்ஸ் மாதிரி ஒரு வாரம் தப்பு பண்ணிட்டா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணி விட மாட்டாங்க. கண்டிப்பா இந்த வாரம் நீங்க பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும். அதனாலவோ என்னவோ தெரியல, வரக்கூடிய ஒரு போட்டியாளர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெல் ப்ரிப்பேர்டு கண்டஸ்டண்டா தான் வருவாங்க. அந்த வகையில இப்ப சரிகமபா சீனியர் சீசன் 6 இன்னும் ஒரு 2-3 வாரங்கள்ல ஆரம்பிக்க போறதாவும், மெகா ஆடிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ஆடிஷன் சம்பந்தமான விஷயங்களை ப்ரோமோவா டெலிகாஸ்ட் பண்ணும்போது எப்ப லான்ச் டேட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்துடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சூப்பர் சிங்கர்ல இப்ப ரீசெண்டா கலந்துக்கிட்டு ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்து தேர்வானவர் தான் சரண் ராஜா. திருவாரூர் மன்னார்குடி பக்கத்துல இருந்து வரக்கூடிய சரண் ராஜா சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின் பண்ண முடியல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பக்கம் ஆதங்கமா இருந்தாலும், அது மூலயமா பல பட வாய்ப்புகள் இவருக்கு வந்துட்டு இருக்கு. மிஷ்கின் சார் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட அடுத்தபடியா இப்ப ரீசெண்டா சரிகமபா குழுவை சேர்ந்தவங்க திருச்சி சைட்ல அந்த ஊர் பகுதி மக்களுக்கும் அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் ஒரு ஆடிஷன் நடத்தினாங்க. திருச்சியில் கூடிய பிஷப் காலேஜில் தான் அந்த ஒரு ஆடிஷன் நடந்திருக்கு. அந்த ஆடிஷனில் பல பேர் கலந்துக்கும் போது மன்னார்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சரண் ராஜாவும் இந்த ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு அவர் தரப்புல கேட்டதுக்கு, எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் இந்த ஷோவுக்கு தான் போகணும், இந்த ஷோவுக்கு தான் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது. எனக்கு இந்த ஷோ பிடிச்சு போனதால, எனக்கு பாட்டில் ஆர்வம் இருக்கிறதால தான் நான் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். மிஷ்கின் சார் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் என்னோட பயணம் சூப்பர் சிங்கரோட முடிய போகிறது இல்லை. இனி அடுத்தடுத்த மேடைகளில் வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்திப்பேன். என்னோட இசையை வெளிக்காட்டுறதுக்கு எந்த இடம் கிடைச்சாலும் அதை நான் யூஸ் பண்ணிக்க தான் செய்வேன். அப்படி ஒருவேளை நான் சரிகமபா ஷோவில் கலந்துக்கிறேன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு முன்னாடி எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லலை, கலந்துக்கலன்னு சொல்லலை, அப்டேட் கூடிய சீக்கிரம் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.